வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இசை ரசிகர்களுக்கு ஒரு போட்டி அல்லது கண்ணாமூச்சி நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க. ஒரு பாட்டை நம்ம கேட்கிறோம்ங்க. அந்த பாட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சு போகும். அதுக்கு காரணம் மெட்டா இருக்கலாம், இல்லது குரலா இருக்கலாம், வரிகளா இருக்கலாம், இடையிசையா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா கூடுதலா அந்த பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்படி ஒரு பாட்டை நம்ம கூடுதலா ரசிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க போறோம். என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா, மணிரத்னம் இயக்கத்துல இசைஞானி இளையராஜாவோட இசையில வெளிவந்த இதய கோயில் படத்துல இருந்து ஐயா முத்துலிங்கம் எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின கூட்டத்துல கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா அப்படிங்கிற இந்த பாட்டு. கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா. இந்த பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆனா இந்த பாட்டை கூடுதலா ரசிக்கிறதுக்கு என்ன காரணம்? இதை வந்துட்டு நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது என்ன காரணம்னா நிறைவுல சொல்றேன். ஒருவேளை பார்க்காதவங்க பின்னாடி கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணலாம். அதுக்காக முன்னாடி பார்க்காம கடைசியில் போய் பார்த்துட்டு பதிவு பண்ணக்கூடாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் படம். ஆனா மணிரத்னம் படம் மாதிரியே இருக்காது. ஏறத்தாழ ஆர் சுந்தரராஜன் படம் மாதிரியே இருக்கும். பின்னாடி தான் மணிரத்னம் தன்னுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னு அவர் மாத்திக்கிட்டாரு. இந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்னா, கதைக்கர் என்ன அப்படின்னா, மோகன் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பாடகர். அவருடைய காதலி அம்பிகா. அம்பிகா இவருடைய பாடுறதுல அவருக்கு ரொம்ப விருப்பம். சென்னைக்கு போய் நீ பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இடையில அம்பிகா இறந்து போயிடுவாங்க. இந்த சூழல்ல போகக்கூடியது இந்த படம். இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, இவர் தம்புராவோட உட்கார்ந்து இருப்பார் பாட்டு பாடுறதுக்கு மோகன். அப்ப தன்னுடைய காதலி வரலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ கொலுசு சத்தம் கேட்கும். கொலுசு சத்தம் கேட்டா 1000 கொலுசு சத்தம் இருந்தாலும் காதலி கொலுசு சத்தம் காதலனுக்கு தனியா கேட்கும். காதலியுடைய பார்வை காதலனுக்கு தனியா தெரியும். காதலியுடைய மனம் காதலனுக்கு தனியா தெரியும். அப்படி இருந்தா தான் அது உண்மையான காதல் அப்படின்னு நம்ம நம்புறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவர் தம்பராவோட இருக்கையில உள்ளுக்குள்ள 2 கண்கள் தெரியும். அந்த கண்ணு உள்ள வரும், கொலுசு சத்தம் கேட்கும், பாட்டு ஆரம்பிக்கும். இந்த பாட்டை இசைஞானி இளையராஜா கமாஸ் அப்படிங்கிற ராகத்துல பண்ணியிருப்பாரு. கமாஸ் ராகத்துல தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவான பாடல்கள் தான் இருக்கும். அது ஆரம்பத்திலேயே தம்புராவோட சேர்த்து கொலுசு சத்தம் கேட்கும், பாட்டு ஆரம்பிக்கும். கூட்டத்துல கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையில மனம் தந்தி அடிக்குது, குமரி பொண்ண பார்க்கையில ஒளி மின்னல் அடிக்குது அப்படின்னு ஐயா முத்துலிங்கம் போட்டிருப்பாரு. இவர் அந்த காலகட்டத்துக்கான ஒரு சொல்ல பதிவு பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா, தந்தி அப்படிங்கிறது. கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது. தந்தி இன்னைக்கு பல பேருக்கு தெரியாது. அன்னைக்கு தந்தி ரொம்ப முக்கியமானது. அவசரம்னா தந்தி தான் அவங்க கொடுப்பாங்க. இந்த தந்தி அடிக்கிற ஒலி இருக்கு இல்லையா, அது என்னுடைய இதய ஓசை மாதிரி கேட்குது அப்படின்னு ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. முதல் இடைசைக்கில் பாத்தீங்கன்னா ஒரு காற்றடிக்கிற ஓசை இசைஞானி இளையராஜா பண்ணியிருப்பாரு. படத்துல அப்படியெல்லாம் சூழல் கிடையாது. இவர் ஏதோ ஒரு மூடுல பண்ணியிருக்காரு. அதை ஒட்டி பின்னாடி அந்த பாட்டுக்கான காட்சியையும் பதிவு பண்ணியிருப்பாரு மணிரத்னம். கூடுதலா 2 இடைசைக்குள்ளயுமே இந்த பாட்டுக்கான சுரங்கள் வரும். 2வது இடைசையில கூடுதலா வயலின் சேர்த்திருப்பாரு. இப்ப முதல் சரணம் ஆரம்பிக்கும். இதை பொறுத்த வரைக்கும் காதலி தான் இவனை பாட தூண்டுறா. ஏறத்தாழ அவனுக்கு அவ கடவுள் மாதிரி அல்லது நட்பு மாதிரி தோழமை மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு வரிகள் ஐயா ரொம்ப அழகா போட்டிருப்பாரு. நான் பாடும் ராகங்கள் யார் தந்தது, என் காதல் தேவி நீ தந்தது, உன் பாடல் என் நெஞ்சு யாழ் மீட்டுது, உன் பார்வை என்னை தாலாட்டுது, பூங்குயிலே பூங்குயிலே உந்தன் பாதையிலே ஆனந்தத்தேன் பொழிவேன். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஹம் பண்றது 2வது சரணத்துல அந்த ஹம்மிங் வராது. பாவை உன்னை எண்ணிக்கொண்டு பாடுகின்றேன் பாடல் ஒன்று, நெஞ்சுக்குள்ளே நீயும் வந்து வாழுகின்றாய் கோயில் கொண்டு, எண்ணிசை தீபத்தை ஏற்றிய பொன்மையில் வான்மலை போல் இந்த பாவலன் நெஞ்சினில் வாழியவை. இது இடம் எப்படி போட்டிருப்பாரு அப்படின்னா, தந்தன்ன நானன்ன தானன்ன தானன்ன தானன அப்படி போட்டிருப்பாரு. இந்த பாட்டு கேட்க கேட்க அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க 2வது சரணத்தை நீங்க போய் பாட்டுக்குள்ள கேட்டுங்க. கேட்டுட்டு முழுசா இந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறுபடியும் நீங்க வந்து கூட இந்த காணொலியை மறுபடியும் பார்க்கலாம். இதுக்குள்ள நீங்க கேட்டீங்க. இப்ப இடைசை ரொம்ப அழகா இருக்கு, வரிகள் ரொம்ப அழகா ஐயா போட்டிருப்பாரு. கூடுதலா இந்த பாட்டை ரசிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சரணத்துல வரக்கூடிய கடைசி இடம் தான். எப்படி அப்படின்னா, தானன்னா 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 நானன்னா தானன்னா 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 நானன்னா நானன்னா இது வரைக்கும் மெதுவா வரும். அதுக்கடுத்து கவனிச்சு பாருங்களேன். எதிர்பார்க்கவே மாட்டோம் நம்ம. அப்படி மெதுவா போய்கிட்டு இருந்தது.
கட்ட கட்ட கடன்னு ஜம்ப் பண்ணி ஓடினா அப்படி இருக்கும். இந்த வித்தியாசம் தான் இந்த பாட்டை கூடுதலா ரசிக்க வைக்கும். ஏன் மெட்ட ராஜா சார் இப்படி போட்டிருந்தா கூட இந்த பாட்டை ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எப்படின்னு பாத்துங்களேன். இன்னிசை தீபத்தை ஏற்றிய பொன்மையில் வான்மழை போல் இந்த பாவல நெஞ்சினில் வாழிய வாழியவே. இதுவும் கரெக்டா பொருந்தர போகுது. ஆனா இன்னிசை தீபத்தை ஏற்றிய பொன்மையில் வான்மழை போல் இந்த பாவல நெஞ்சினில் வாழிய வாழியவே எப்படி இருக்கு நமக்கு? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பாட்டு கூடுதலா ரசிக்கிறதுக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, அது துள்ளி குதிக்கிற அந்த மெட்டு, அதுதான் காரணம். நன்றி, வணக்கம்.